पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில த்விதீய ஷட்கம் 2வது 6 அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் நேற்று கிளாஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்றதுல என்ன காண்டம் அப்படின்னா உபாசனா காண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சகுண ஈஸ்வர உபாசனைய பிரதானமா கொண்டது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகாமமா பண்ணணும் அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் இந்த உபாசனையை வச்சுக்கிட்டு அடைய முடியும். உபாசனையினால ஞானம் கிடைக்காது, அத்வைத ஞானம் கிடைக்காது. உபாசனையினால லோக பிராப்தி தான். வித்யா தேவலோகா, வித்யான்னு சொல்லக்கூடிய உபாசனையினால, ஈஸ்வர தியானத்தினால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவி வரைக்கும் நம்ம அடைய முடியும். இதே உபாசனைய ஈஸ்வர அர்ப்பணமா பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம அதுதான் பண்ண போறோம். அந்த ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய அந்த உபாசனையானது சித்தத்தை பார்த்தீங்கன்னா பிராணன் வரைக்கும் நம்மளை கொண்டு விட்டுரும். நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், அறிவு இருக்குல்ல, இது ஒவ்வொன்னா கடந்து 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 போய் பிராணன்ல நிக்கிற சாமர்த்தியம் வந்துடும். பிராணனை தாண்டணும் அப்படின்னா அந்த சுத்த பிரம்ம தத்துவம் வந்துடும். அப்போ தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிராணன்ல நிக்கிற சாமர்த்தியத்தை பார்த்தீங்கன்னா இது கொடுத்துரும். ஏகாகிர சித்தத்தோட உச்சபட்சமான நிலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராணன்ல நிக்கிறது. யோக சூத்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு, ஒவ்வொரு சமாதி சொல்லுது, சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு ஒரு நிலை சொல்லுது. சாஸ்மிதா அப்படின்னா வெறும் பிராண தத்துவத்துல நிக்கிறது, நான் அப்படின்றதுல நிக்கிறது, அந்த வெறும் பிராண தத்துவத்துல உயிர்ல நிக்கிறது. அதுக்கப்புறம் உணர்வுக்கு போறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்ப உபாசனை பாத்தீங்கன்னா எதை சுவாமி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஏகாகிரத்தை கொடுத்து ஞானத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பிரம்மானுபூதி பண்றதுக்கு, வெறும் சுத்த நான்ல நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாமர்த்தியத்தை உண்டு பண்றது தான் இந்த உபாசனை. அதனால வேதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சாந்தோக்கியத்துல ஆச்சாரியார் சொல்றார், சாந்தோக்கியத்துல மட்டும் 8 சாப்டர் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல 5 சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா, முதல் 5 சாப்டர் பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல உபாசனைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 சாப்டர் தான் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம ஞானம். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 5 சாப்டர்ல சொல்லப்பட்டதுக்கு காரணம் சொல்றார் ஆச்சாரியார். இந்த நான் அப்படின்ற சுத்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், நிர்குண நிராகாரம். அப்ப அந்த நிர்குண நிராகாரத்தை பாத்தீங்கன்னா நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்குண நிராகாரத்தை பாத்தீங்கன்னா பிடிக்கிறதும் அறியறதும் அதுல நிக்கிறதும் ரொம்ப கஷ்டம், துர்லபம். அப்ப அந்த நிர்குண நிராகாரத்தை அறியறது, அறிஞ்சு அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான சாமர்த்தியத்தை பாத்தீங்கன்னா அடையறதுக்காகத்தான் ஆலம்பன விஷயம். ஆலம்பன விஷயம்னா ஒரு பற்றுகோல் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாமம், ஈஸ்வரனோட ரூபம். இதுல தியானத்தை சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப அந்த ஈஸ்வர தியானத்தினால, ஈஸ்வரனோட நாம ஜபத்திலையும் இல்ல பாத்தீங்கன்னா தியானத்தினாலையும் நல்ல புத்தி ஏகாகிர சித்தத்தை அடைஞ்சு 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 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிர்குணத்தை பாத்தீங்கன்னா அறிகிற சாமர்த்தியமானது உண்டாகுது. அதுக்காக தான் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 5 அத்தியாயங்கள் உபாசனைகள் சொல்லப்படுது அப்படின்னு சாந்தோக்கியத்துல ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு. வேதம் பாத்தீங்கன்னா அதுக்காக தான், ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையும் உபாசனா யோகத்தையும் வைத்திருக்கிறது. பக்தி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சமதமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாதி ஷட்க சம்பத்தி, இதை எல்லாத்தையும் அடையறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 7 அத்தியாயம், அந்த 6 அத்தியாயம் 7வதுல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா உபாசனா காண்டம், அத்வைத ஞானத்தை செரிமானம் பண்றதுக்கு, டைஜஸ்ட் பண்றதுக்கான சாமர்த்தியத்தை உண்டு பண்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கருமிகளாவே இருக்கும். உலகத்துல மனசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களால் ஆனதா இருக்கிறதுனால எல்லாமே சதா வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கு. சஞ்சலம் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மனசு, புத்தி எல்லாம். அப்ப சஞ்சலமா இருக்கக்கூடிய இந்த மனசு, புத்தி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற இந்த சூக்ஷ்ம தேகத்துல, புத்தி மனசுல ஆடாத தத்துவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அசைவே இல்லாத பிரம்ம தத்துவம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனசு புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பிரதிபிம்பம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சந்திரன் ஆடிக்கிட்டு இருக்க தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சந்திரன் ஆடுற மாதிரியே தெரியுது. அந்த நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பிரம்ம தத்துவம் இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் ஆயிடுது. இந்த மனசு ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா நம்ம எப்படி அறியணும்? அச்சலம் அப்படின்னு அறியணும். ஆனா என்னால அறிய முடியல. அப்போ அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட சஞ்சலத்தை நீக்கிறதுக்காகத்தான் உபாசனை விதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அவதாரிக்கால சொன்னார், யோகி பவத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து 6வது சாப்டர்ல சொல்லியிருக்கு, கட்டளையா சொல்லியிருக்கு, யோகியா ஆகணும். அந்த யோகியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. யோகிகள் நிறைய விதவிதமான யோகிகள் இருக்காங்க. நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா வடகர சித்தாசிரமம் அப்படின்னு ஒன்று ஃபேமஸா கேரளாவில் இருக்கிறது, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அற்புதமான அபியாசிகள், யோகிகள், நல்ல யோகிகள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. நல்ல பிராணாயாம அபியாசிகள் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் உட்காருவாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல BKS ஐயங்கார்கிட்ட இருக்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையும் பக்தியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஈஸ்வரனை ஸ்வீகாரம் பண்ண மாட்டாங்க. யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனே வரமாட்டார். அப்போ இது மாதிரி பெரியவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை விட்டுட்டு நிறைய யோகிகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தியோடு சேர்ந்த ஈஸ்வரனோடு சேர்ந்த யோகம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு 6வது சாப்டர்ல லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மத்கதே நாந்தராத்மனான்னு ஒரு சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்தம் அந்த லாஸ்ட் ஸ்லோகத்தில் இருக்கிறது. எந்த யோகி வந்து பார்த்தீங்கன்னா மனதை என்னிடத்திலேயே கொடுத்தவனாக, மனசு சதா ஈஸ்வர சிந்தனையிலேயே இருந்துகிட்டு அந்த யோகம் இருக்கணும், வெறும் ஜடமான யோகம் இருக்கக்கூடாது. அப்ப ஈஸ்வரனிடத்திலேயே அந்த மனசை கொடுத்தவனா இருந்துகிட்டு யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையோடு பூஜிக்கிறானோ அவன்தான் ரொம்ப உத்தமமான சிறந்த யோகி அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு 6வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகு ஒரு கேள்வி வருது, என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சாமி மத்கதே நாந்தராத்மனா பகவான் இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனசை எப்படி கொடுக்கறது, மனசை வந்து சதா காலமும் அவரிடத்திலேயே மனசை வைக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா அந்த கேள்வியை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய அத்தியாயம் ஆரம்பிக்குது. பகவான் இடத்திலேயே மனசை எப்படி வைக்கிறது. அப்ப 2 விஷயத்தை இங்க நம்ம பேச போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை தெரிஞ்சுக்காம அவனை பத்தின சிந்தனையிலேயே அவன்லயே நம்ம ஆழ்ந்து போக முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்நேகம் பண்ணணும். அது மெதுவா மெதுவா அந்த ஸ்நேகம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி 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 அதுலயே கரைஞ்சு போகணும். அப்ப அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும், பகவானோட ஸ்வரூபம் தத்துவம் என்னன்னு தெரியணும். அப்ப பகவானை பத்தின தத்துவத்தை பேச போறோம் ஒண்ணு. 2வது அந்த பகவானோட தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு எப்படி ஆழ்ந்து போகணும் அதுக்கான மெத்தடை சொல்ல போறோம். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா விஷயம்தான் இந்த 6வது அத்தியாயத்துல. ஈஸ்வரனோட ஸ்வரூபம், அதுக்கு பேர் என்னது, தத்பதார்த்தம் அப்படின்னு பேர். ஈஸ்வரனோட சொரூபம் தான் தத்பதார்த்தம், அதை பத்தி பேச போறோம். அதுலயே மனசை எப்படி வைக்கிறதுன்ற விஷயத்தை பத்தி பேச போறோம். 2 விஷயம்தான் இங்க டாபிக். இதுல ஆச்சாரியர் என்ன பண்ணார், முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீ பகவான் வாட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். மையாசக்த மனாபார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு.
இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், என்னிடத்திலேயே ஆசக்தமனாக, மையாசக்தனா மயி ஆசக்தமனா, என்னிடத்திலேயே மனசு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை அடைந்தவனா இருந்துகிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதாசிரய, ரெண்டாவது ஒண்ணு என்னிடத்திலேயே பற்றுதல் இருக்கணும், மையாசக்தமனா பார்த்த, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மதாசிரய, எல்லாத்துக்கும் பகவானையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, பகவான் தான் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் வேற எதையுமே டிபெண்ட் பண்ணாம பகவானையே சார்ந்து அவனுடைய சிந்தனையிலேயே இருக்கிறது. இந்த ரெண்டோட சேர்ந்து யோகம் யுஞ்சன், யோகத்தை எவன் செய்கின்றானோ, யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தத்துக்கு பேரு யோகம். யோக சாஸ்திரம் படிச்சிருக்கும் போது நமக்கு தெரியும், ஏகாகிர சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரனை தியானம் பண்றதுதான் ஏகாகிர சித்தம். அதுலதான் 6 சமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் சொல்லக்கூடிய 6 சமாதிகள் ஏகாகிர சித்தத்துல உண்டாகுது. அந்த ஏகாகிர அப்ப யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானோட ஏதோ ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ எடுத்துக்கிட்டு மெதுவா மெதுவா அபியாசம் பண்ண 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 நமக்கு என்ன ஆகும், 6 சமாதிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகள் சவிகல்ப சமாதிகள், ஈஸ்வரனோட நாம ரூபத்துல நடக்கிறது. இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ அந்த அந்த சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய சமாதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைவனோடு சாயுஜ்ய பதவியை அவன் அடைகின்றான். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா யாரு யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றானோ, யோகம் யுஞ்சன், யோகத்தை அனுஷ்டிக்கிறானோ, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சமக்ரம் அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி. உன்னை வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து சமாதியை பண்ணும்போது சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கலந்து போகுதோ அந்த விஷயத்தை பத்தின ஞானம் பூரணமா வந்துடும். எப்படி அப்படின்னா, ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்க, ஒரு கிருஷ்ணர் விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வச்சிருக்கேன், ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருந்தேன் நான். அந்த விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி தாரணை பண்ணி 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 கண்ணை திறந்து அவரையே பார்த்து 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 உள்வாங்கி 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 என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்குள்ளார பிரவேசமாச்சு அப்படின்னா, பார்க்கிறவன் பார்க்கப்படும் வஸ்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கிறவன் பார்க்கிற வஸ்துவோட மெர்ஜ் ஆகும்போது, பார்க்கிற நான் கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்தோட மெர்ஜ் ஆகும் போது, ஏகாகிர சித்தத்துல ஒன்னாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அந்த விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். திருவண்ணாமலைக்குள்ளார நான் உள்ள பிரவேசம் பண்ணி சுத்தி பாக்குறேன்னு வச்சுங்க, என்ன ஆகும், திருவண்ணாமலை பத்தி தெரிஞ்சிடும் எனக்கு. நான் வெளியில இருந்து பாக்குறேன் அப்படின்னா தெரியாது எனக்கு, உள்ள வரணும், உள்ள பிரவேசம் பண்ணணும். இந்த யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மெர்ஜ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம் அப்படின்னு பேர். அப்ப அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும் போது இங்கே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈஸ்வரனோட நாமத்திலையும் ரூபத்திலையும் மெர்ஜ் ஆக போறோம். அப்படி ஆகும்போது என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி, பூரணமான ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும். சமக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனை பத்தின ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும். எப்ப தெரியும் தெரியுங்களா உங்களுக்கு, முதல்ல சிரவணம் பண்ணணும். ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அங்கெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலைக்கு வரீங்க அப்படின்னா அஷ்டலிங்கம் இருக்கு, 8 லிங்கம் இருக்கு மலையை சுத்தி. அருணாச்சலேஸ்வரர் வந்து பிரதானமான தேவத்தை, அந்த கோயில் இருக்கு. அதுல கிளி கோபுரம் ஒன்று இருக்கு. அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிளியா பறந்து போனது. இது மாதிரி ஒவ்வொன்னா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளையும், நல்ல அபித்த குச்சாம்பாள் இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க, இதெல்லாத்தையும் விவரணமா நல்லா உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, திருவண்ணாமலைக்கு வரீங்க அப்படின்னா எங்கெங்க தங்கணும், என்னென்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பக்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள பிரவேசம் பண்ணி அந்த சொன்ன டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னா முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகும், ஃபுல்லா கம்ப்ளீட் ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகும்.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சொரூபத்தை தத்துவத்தை வந்து முதல்ல சிரவணம் பண்றது, நல்லா கேட்கறது. இந்த சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிரவணத்துல சொன்ன மாதிரி இந்த மனசை வந்து அவனிடத்துல வைக்கும் போது ஒரு விக்கிரகத்திலேயோ ஒரு இதுலயோ நல்ல தத்துவ ஞானத்தோட ஈஸ்வரனோட ரூபத்துல நாமத்துல நம்ம வந்து ஆழ்ந்து போகும்போது நம்ம எதையெல்லாம் சாஸ்திரங்கள்ல படிச்சோமோ அதே மாதிரி அனுபவமானது உண்டாகும். அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு பேர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முழுசா எப்படி தெரிஞ்சுப்பியோ அதை நான் சொல்கின்றேன், நீ கேட்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற இந்த முதல் ஸ்லோகத்துல. சொன்னதுக்கு பிறகு எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த முதல்ல மையாசக்த மனாகரத்துல எப்பவுமே முதல் ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் அப்படின்னு பேர். இந்த 6 அத்தியாயங்களுக்கு சூத்திரமா இருக்கிறது இந்த 1வது ஸ்லோகம் தான் சூத்திரம். இதை பிரேக் பண்ணீங்கன்னா எல்லா 6 அத்தியாயத்துல இருக்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டா வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மையாசக்த மனாகா அப்படின்னு இருக்கா, அந்த மையாசக்த மனா பார்த்த அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி பகவான் இடத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இடத்திலேயே எப்படி வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து கொடுக்கறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மையாசக்த மனாக்கு பக்கத்துல ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு ஸ்லோகங்களை எழுதிங்க. 9வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் 9:34. அதுல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றார். மன்மனாபவ மத் பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். மன்மனாபவ, என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாயிரு. எப்படி மனசை வைக்கிறது? சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கிறது. ஈஸ்வரனை பத்தியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, இல்லைன்னா பகவத்கீதையை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்படி இருப்பார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறது, ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சமயம் கிடைக்கும் முதல்ல ராம் 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 கிருஷ்ண 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 ஓம் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது மாதிரி சதா காலமும் கமிட் பண்ணிக்கிட்டு இதுலயே இருக்கிறது. மன்மனாபவ மத்பக்தோபவ, பகவானுக்கு பக்தனா இருக்கிறது. எதையும் கேட்கக்கூடாது, அன்பை மட்டும் கேட்கணும். சா தஸ்மின் பரம பிரேம ரூபா, பக்திக்கு அர்த்தம் சொல்லும் போதே சொல்லுது. சாண்டில இதுல வந்து பாத்தீங்கன்னா நாரத பக்தி சூத்திரம் சொல்லும் போதே சொல்லுது பரம பிரேம ரூபா, அதான் பக்தி. எதுலையும் கேட்கக்கூடாது, பகவான்கிட்ட வந்து ஒன்னும் கேட்க வேணாம், தேங்க்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குறாச்சுன்னா பிசினஸ் ஆயிடும், அன்பு இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட பக்தியா இருந்துகிட்டு மத்யாஜி, பகவானுக்காகவே எந்த கர்மத்தை பண்ணினாலும் யாகங்களையும் பூஜைகளையும் பண்ணிக்கிட்டு மாம் நமஸ்குரு, பகவானையே திரும்ப திரும்ப விழுந்து 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 நல்லா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு எவன் இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னையே அடைகின்றான். என்னையே வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா யுக்வைவ ஏவம், இந்த விதமா யுக்துவா, இந்த விதமா கூடினவனா இருந்துகிட்டு என்னையே அடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா மத்பராயணக, அவன் லட்சியமா வச்சிருக்கிறது என்னதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9:34 இந்த மையாசக்தமனாக்கு ஒரு ரெஃபரன்ஸ். 2வது ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8:14 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். 8:14 சொல்லும் போது சொல்றார், அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசஹா தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. ஓங்காரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வருது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சேதா சததம், சதா காலமும் வேற சிந்தனை இல்லாம, வேற எந்த சிந்தனையும் இல்லாம சதா காலமும் ஓம் 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 ஓம். இதான் சிரவணம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இன்னும் நிறைய காலம் இருக்கு உங்களுக்கு. அப்ப சிரவண காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே ஓம் 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 நாள் ஃபுல்லா ஒண்ணு பாடத்தை கேட்கணும், இல்லை அப்படின்னா ஓங்காரத்தை இது பண்ணணும். வேற எந்த சிந்தனை பிசினஸ் அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சேதா சததம், சதா காலமும் வேறு சிந்தனை இல்லாம, சததம் அப்படின்னா கண்டினியூஸ்லி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யோமாம் ஸ்மரதி நித்யசகா, நித்தியமா எவன் என்னையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யாகம் சுலபக பார்த்த,
பார்த்த, அவனுக்கு நான் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவேன் அப்படின்ற. சுலபக பார்த்த, ரொம்ப சுலபமா கிடைச்சிருவேன் பார்த்தனே அப்படின்ற. ஏன் அப்படின்னா நித்திய யுக்தசிய யோகினக, அப்படிப்பட்ட யோகி என்ன பண்றான், சதா காலமும் என்னோடய இணைஞ்சு இருக்கான். அதனால அப்படிப்பட்ட யோகி அப்படின்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா 8:14 சொல்லியிருக்கு. அப்ப 8:14 9:34 இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அருமையான ஸ்லோகம் இருக்கு. 11 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா 54 55. 11 லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 54 55. பக்தியா த்வனன்யயா சக்ய அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பக்தி எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா அனன்யயா பக்தியா அப்படின்னு சொல்ற. அனன்யயா பக்தியா அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இல்லாம சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு, வேற எதையும் நாடாமல், வேற எந்த விஷயத்திலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பகவான் விஷயத்திலேயே இருந்துகிட்டு, இந்த விதமா எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றானோ, எந்த யோகம், பகவான் இடத்திலேயே மனசை ஏகாகிரம் பண்றதுதான் யோகம். அப்படி இருக்கிறவனுக்கு சக்தியக அகம் ஏவம் விதோர்ஜுன, அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நான் இந்த விதமா நான் அறியப்படுவனாவன். எப்படி அப்படின்னா ஞாத்தும், அவனுடைய தத்துவத்தை அறிவதற்கும், தர்ஷ்டும் அவனை தர்சனம் பண்றதுக்கும். எப்படி தத்துவமா அவனை எப்படி பார்க்கறது, அவனை எப்படி அறிஞ்சுக்கிறது, அவனிடத்துல எப்படி பிரவேசம் பண்றது, அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி பிரவேசம் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடியும். அப்ப பக்தி வந்து எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும், அனன்ய பக்தி கண்டிப்பா வரணும். அனன்ய பக்திக்கு 2 அர்த்தம் சொல்றோம். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பல தேவதைகளை வந்து உபாசனை பண்ணாதீங்க. எல்லா தேவதையிலையும் சச்சிதானந்த பிரம்மம் தான், ஒரே பிரம்மம் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவத்தை எடுத்துட்டு அதே தேவத்தை, சிவபெருமானா சிவபெருமான்லயே தொடர்ந்து நில்லுங்க, கிருஷ்ணனா கிருஷ்ணன்லயே இருங்க, ராமரா ராமர்லயே இருங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாம் ஒரே தத்துவம் தான். அப்ப ஏதாவது ஒண்ணுத்துல இருந்துகிட்டு அனன்யமா டீப்பா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, வேற எதையுமே கேட்காம இருக்கிறது. அப்படிப்பட்ட பக்தியினால வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றதுனால என்னாகும், அவனை வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 பேர் 90 பேர் இருக்கோம். எந்தெந்த ஜென்மத்துல என்ன பண்ணோன்னு தெரியலங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன் திரும்ப திரும்ப, நான் அலைஞ்சிருக்கேன், திரும்ப ஒவ்வொரு ஸ்டேட்டா அலைஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப நினைச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு நடுங்குது. ஐயோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கையில காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, எங்கேயாவது சொல்லி கொடுப்பாங்களா பகவத்கீதை அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டோம், எல்லாம் வந்துட்டோம், நமக்கு பகவான் அப்படி நினைக்காதீங்க. நமக்கு ஈஸியா கிடைச்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்தெந்த ஜென்மங்கள்ல என்னென்னலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்ணமோ அதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த பகவத்கீதையை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்லை நமக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பக்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். பண்ணில்லாம வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு பக்தி, எங்கேயோ உட்காந்து நாம ஜபத்தை பண்ணியிருப்போம், யாருக்காவது ஒரு அபிஷேக ஆராதனை ஈஸ்வரனுக்கு பண்ணியிருப்போம், யாருக்காவது அடியார்களுக்கு சேவை பண்ணியிருப்போம், அந்த பக்தியினால எங்கேயாவது சுத்தி இருப்போம் கோயில் கோயிலா. இதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப வந்து பகவத்கீதையை கேட்கறதுக்கு, பகவானை பத்தின தத்துவத்தை கேட்கறதுக்கு பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கேட்டா மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் திரஷ்டும், அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா ஈஸ்வரன் இருக்காருன்னு பார்க்கிற சாமர்த்தியம். ஃபர்ஸ்ட் ஞாத்தும் அறியணும், பாக்கியம் கிடைச்சாச்சு. இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், விஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதா நாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி வரப்போறோம். வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கார். அந்த வாசுதேவன் எல்லா ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்கார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், மெதுவா கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பார்க்க போறோம். பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தத்வேன பிரவேஷ்டும், அவன்தான் நானா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகங்கிரக உபாசனை, அவனே நானா இருக்கேன், வாசுதேவன் தான் நானா இருக்கேன் அப்படின்னு அவனிடத்துல பிரவேசம் பண்ண போறோம். அப்ப 3 காரியம் வந்து பாத்தீங்கன்னா எதனால நடக்கும் அப்படின்னா பக்திக்குனால நடக்கும். இப்போ உங்களுக்கு முதல் சான்ஸ் கிடைச்சாச்சு, ஞாத்தும்
அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சாச்சு. இன்னும் 2 காரியம் இருக்கு. 2வது என்னது? திரஷ்டும், பார்க்கிறது, சர்வத்திலையும் ஈஸ்வர தரிசனத்தை பண்றது. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனா தான் நான் இருக்கேன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. இந்த 2 காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்ப முடியும்? அப்படின்னா பக்தியினால. எப்படிப்பட்ட பக்தி? அனன்ய பக்தி. அதுக்கு தான் இங்க மையா சக்த மனாகா அப்படின்னு அந்த இடத்துல வைக்கிறார். அதுக்கப்புறம் 55 11ல் 55 சொல்ற, மத் கர்ம கிருத் மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். மத் கர்ம கிருத்து, சதா காலமும் நவவித பக்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மத் கர்ம கிருத்துன்னு பேரு. நவவித பக்தியில எதையாவது ஒண்ணு பகவானுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எந்த காரியம் பண்ணினாலும் பகவானுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பகவானோட கர்மங்கள் தான் இது எல்லாம். நான் தாசனா இருந்து பகவானுக்காக பண்றேன்ற பாவனையில இருந்துட்டு பண்ணிக்கிட்டு, அதோட லட்சியம் என்ன இருக்கணும்? எதையாவது பண்ணிட்டு எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மத்பரமும், பகவானையே வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சியமா வச்சுக்கிட்டு, அவர் தான் எனக்கு அடைய வேண்டியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்காகவே கர்மத்தை பண்ணிட்டு, மத் பக்தக, பகவானோட பக்தனா இருந்துகிட்டு, சங்க வரிஜிதக, எந்த ஒரு விஷயத்திலே அட்டாச்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோடும், பகவான் பார்த்துப்பார். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு, எதை கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார்ன்ற பிரசாத புத்தியோட எந்த விஷயத்திலையும் பற்றுதல் இல்லாம எது வேணாலும் நடக்கட்டும், இருந்துட்டு போட்டுமே, பகவானுக்கு தெரியாதா என்ன? படைச்சவர் அவர் தானே, கிரியேட் பண்ணவர் அவர் தானே, அப்பாவுக்கு தெரியும்ல என்ன பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்னு. அதனால ரொம்ப விசிராந்தியோட எது நடந்தாலும் அதுல பகவான் மேல தூக்கி பாரத்தை போட்டுட்டு, நிர்வைரக, யாரிடத்திலையும் எதிரி பாவம் இல்லாம, இவன் எப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான், இந்த கிறிஸ்தவன் வந்துட்டான் முஸ்லீம் வந்துட்டான், ஐயோ சனாதன தர்மத்துல எவ்வளவோ நடந்து போயிட்டே இருக்கும். நம்ம போறது எங்கன்னு கேட்டினா ஆதார தத்துவத்துக்கு போறோம். இந்த நாமரூபத்துல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா துவேஷம் வந்துடும். இந்த நாமரூபத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு, சர்வ ஜீவராசிகளிடத்திலையும், எறும்புல இருந்து தேன்ல இருந்து பாம்புல இருந்து எல்லாத்திலையும் பகவான் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு எதையுமே துவேஷம் பண்ணாம நிர்வைரமா இருந்துகிட்டு, சர்வபூதேஷு, எங்க எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் எதிரி பாவம் இல்லாம இருந்துகிட்டு எவன் இருக்கானோ அவன் மாமேதி, என்னையே அடைகின்றான் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னையே அடைகிறான் அப்படின்னு அங்க சொல்லிச்சு. அப்போ 11ல் 54 55, 8ல் 14, 9ல் 34, 3 ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்களை மையாசக்த மனாக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் 10வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மதாசிரயகன்னு ஒரு வார்த்தை இருக்கா. மதாசிரயனா பகவானையே சார்ந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மதாசிரயக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது அத்தியாயம் 8, 9, 10 3 ஸ்லோகங்கள் போட்டுங்க. பகவானையே எப்படி சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அகம் சர்வஸ்ய பிரபவஹ, 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் இருக்கு. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. அகம் சர்வஸ்ய பிரபவஹ, நான் தான்பா எல்லாத்துக்கும் காரணம். இந்த உற்பத்திக்கு எல்லாத்துக்கும், இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம் யாரு? நான் தான் பிதாவா இருக்கேன். அப்பா, நம்ம அப்பா அவர் தான். அவற்றில்தான் இந்த உலகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னிடமிருந்தான் எல்லாம் பிரவர்த்திக்குது. வெறும் கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா, உள்ள அந்தர்யாமியா அவர் இல்லை அப்படின்னா ஒன்னும் பிரவர்த்திக்காது, ஒரு காரியமும் நடக்காது. பகவான் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரண கர்த்தா ஈஸ்வரன், அவருக்கு தெரியும், கிரியேட்டருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் தான் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார்? ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யஜ்ஞா யந்திராரூடானி மாயையா. உள்ள இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் அவர் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்னு இந்த 2 விஷயத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இதி மத்வா, இந்த விதமா தெரிஞ்சுக்கிட்டு பஜந்தே மாம், அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பூஜிக்கிறானோ உள்ள இருந்து அவன் தான் இயக்குகின்றான். இந்த மொத்த ஜெகத்துக்கும் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்தி லயகர்த்தா, அவருக்கு தெரியும் எல்லாம் அப்படின்ட்டு உள்ள இருந்து அவர் தான் என்னை ஆக்டிவேட் பண்ண வைக்கிறார், என்னை வந்து ஈடுபடுத்துறார், எல்லா கர்மத்தையும் பண்ண வைக்கிறார், அந்தர்யாமியா இருந்துகிட்டு அப்படின்னு எவன் புரிஞ்சு பக்தி பண்றானோ அப்படிப்பட்டவர்கள் எப்படி பாவ சமன்விதாக,
அப்படின்னு என்ன ஆகுது, பாவத்தோடு கூடியவர்களா பிரேம பக்தி வந்துடணும். நல்லா திரும்ப திரும்ப பகவானே பகவானே பகவானே, நீதான் எல்லாம் பண்ற நீதான், என்னை இயக்குற நீதான், என்னுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னாடி நீதான் இருக்க அப்படின்னு சதா காலமும் பாவிச்சு 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 பாவத்தோடு கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரு, புத்திமான்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பூஜிக்கிறார்கள். ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது, அப்ப என்னோட காரியங்கள் எல்லாம் யாரு பாக்குறா, பகவான் பண்றார் அப்படின்னு பகவான் ஆசிரியம் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் 9வது ஸ்லோகம் சொல்றது, அப்படி ஆக ஆக என்ன ஆகும், நல்ல பாவத்தை கொண்டு வரும், பக்தி பாவத்தை இன்க்ரீஸ் பண்ண பண்ண மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. 10வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம் சொல்லுது, மச்சித்தாக, மச்சித்தாகனா என்னிடத்திலேயே சதா காலமும் மனசை வச்சுக்கிட்டு, மத்கத பிராணாக உயிரெல்லாம் அவருக்கு தாங்க, என்னோட ஜீவனமே அவருக்கு தாங்க. மத்கத பிராணாகனா என்னிடத்திலேயே பிராணனை கொடுத்துட்டு, உயிரை கொடுக்குறாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்காக உயிரை கொடுக்குறான் அப்படின்னு. பகவானுக்காக உயிரை கொடுக்குறவனா இருக்கணும். எல்லா காரியத்தையும் பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு ஜீவனமே பகவானுக்காக வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், அப்பா பார்த்துப்பார், சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு இருந்துகிட்டு, போதயந்தக என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரஸ்பரம் போதயந்தக, ஒருத்தருக்கு மற்றவங்க என்ன பண்ணணும், இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் திரும்ப 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 எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து பகவானை பத்தின விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சு கொடுக்குறேன், எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதயந்தக பரஸ்பரம், நான் உங்களுக்கு பரஸ்பரம் எனக்கு குருநாதர்கிட்ட இருந்து என்ன கிடைச்சதோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும். பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கதையந்தஸ்ச, அதையே பேசிக்கிட்டு, அதையே மற்றவங்களுக்கு போதிச்சு, அதையே வந்து பார்த்தீங்கன்னா தானும் பேசிக்கிட்டு, நித்தியம் துஷ்யந்தி ரமந்திச்ச, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியோட, எல்லாத்துலேயும் திருப்தியோட சந்தோஷம் கிடைச்சிடும், அதுலேயே மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதான் மதாசிரயம் அப்படின்னு பேர், ஈஸ்வரனையே சார்ந்து இருத்தல் அப்படின்னு பேர். இது வந்து 9ல சொல்லுது. 10ல சொல்லும் போது சொல்றாரு, 10 தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. அற்புதமான ஸ்லோகம். இந்த பக்தி இது மாதிரி பண்ணும்போது என்ன சுவாமி கிடைக்கும், இது மாதிரி சதா காலமும் பக்தி பண்ணும்போது, தேஷாம் அவர்களுக்கு, எப்படிப்பட்டவங்க, சததயுக்தானாம், யாரு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு, பஜதாம் பூஜிச்சுக்கிட்டு, பகவானையே பேசிக்கிட்டு, பகவானையே சிந்திச்சுக்கிட்டு, பகவானுக்காகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. பிரீத்தி பூர்வகம், முக்கியமானது பிஸ்னஸ் பூர்வகம் இல்லை, எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு அதெல்லாம் இல்லை. அப்பாவுக்கு தெரியும், சுவாமிக்கு தெரியும் என்ன வேணும்னு, அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. பார்வதி தேவியும் சுவாமியும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் அப்பா அம்மா தானே, அதனால வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஸ்ராந்தியா எனக்கு என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் நல்லதுதான் பண்றாரு அப்படின்னு வெறும் அன்பு மட்டும், பிரீத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு, பிரீத்தி பூர்வகம், பிரீத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரு இந்த விதமா டிராவல் பண்றானோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ததாமி புத்தி யோகம் தம், ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். இந்த மாதிரி பக்தி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகம் அப்படின்னா, இங்க ஒரு வார்த்தை நம்ம பார்த்திருக்கோம், பாவ சமன்விதானி 8வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவ சமாதி அப்படின்னு நிர்விச்சார சமாபத்தின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. நிர்விச்சார வைசாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதா, அதுக்கப்புறம் ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னு 2 சூத்திரங்கள் இருக்கு. பகவானிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பெரிய பக்த மகான்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த பக்தியிலே நேத்து நான் ஒரு பையனை பத்தி சொன்னோம் பாத்தீங்களா, கிருஷ்ண பக்தன், பைத்தியம். அது மாதிரி நீங்க நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா நிறைய பேர் வந்து அது மாதிரி இருக்காங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா அதையே சிந்திச்சு சிந்திச்சு, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாவ சமாதின்னு பேர், பாவ சமாதி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அந்த பாவ சமாதி உண்டாகும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு வைராக்கியம் உண்டாகுங்க. அதுதான் அத்தியாத்ம பிரசாதம்னு சொல்லக்கூடிய வைராக்கியம். அவனுக்கு வெளியில இருக்கிறது எதுவுமே தெரியாது, வெளியில எது நடந்தாலும் அதை பத்தின உதாசீன பாவம் வந்துடும். ஃபுல்லா சதா பகவான் இடத்திலேயே சிந்திச்சு 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 அதுலேயே லயிச்சு போய் இருக்கிறது.
அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் பகவான் உள்ள இருந்து கொடுக்கிறார், அத்தியாத்ம பிரசாதம்னு பேரு. அதுக்கு பேரு வசீகார வைராக்கியம் அப்படின்னு வைராக்கியம் உண்டாகுது. இந்த வைராக்கியம் உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரிதம்பரா தத்திர பிரஜா அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லுது. அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் பாவத்துல வராங்களோ அவங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது. அந்த பகவான் இடத்திலேயே தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம், ரிதம் சத்தியம், அந்த கான்சியஸ்னஸ்ல நிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், சமாதி பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 நிமிஷம் உலக விஷயத்தை சிந்தனை பண்ணாம நிக்க முடியல, 2 நிமிஷம் நிக்க முடியல. 2 நிமிஷம்ன்றதே அதிகம் இல்ல, 120 செகண்ட். நமக்கு 10 செகண்ட் நிற்கும் போது டக்குன்னு மனசு என்ன பண்ணுது, வேற எங்கேயோ வெளியிலேயே போயிட்டு இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு வேற வேற வெளி விஷயங்களுக்கே. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானோட சிந்தனையிலேயே தொடர்ந்து நிக்கிறதுக்கு, வெறும் பகவானோட ஒரே நாமத்திலேயோ ஒரு ரூபத்திலேயோ அதுலயே லயிச்சு போய் நிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம், பியூர் கான்சியஸ்னஸ்ல நிக்கிற சாமர்த்தியம், ஈஸ்வரனிடத்துல நிக்கிற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவ சமாதினால உண்டாகிறது. அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிதம்பரா பிரஜா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கு யோக சாஸ்திரத்துல. பக்தியில உச்சம் அது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க ரிட்டர்ன் வர மாட்டீங்க சாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோகம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் வந்து உண்டாகுது. இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அறியறதுக்கும் அதுல நிக்கிறதுக்குமான சாமர்த்தியம், அதை நான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அனுகிரகம் பண்றேன். அதனால எங்கேயாவது பக்தியை ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க பைபாஸ் பண்ணிட்டு போலான்னு எங்கேயாவது நினைச்சீங்க அப்படின்னா இருக்கிறதுல பெரிய முட்டாள்தனம் அதுதான். அந்த பக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முடிக்கும் போதே விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே சொன்னார், சகுணமும் அவர்தான் நிர்குணமும் அவர்தான். ஈஸ்வரஸ்ய துவே ரூபே, ஈஸ்வரனுக்கு 2 ரூபங்கள் இருக்கு, ஒன்னு சகுணம் ஒன்னு நிர்குணம். மாயையோட சேரும் போது அவரு சகுணமாகிறார், ஒரிஜினலா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்கார். அந்த நிர்குண ரூபத்தை நம்மளால பிடிக்க முடியலன்றதுக்காக தான் இந்த சகுனத்தை வச்சு 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 மெதுவா நிர்குணத்துக்கு போகணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியம் சொல்லுது, ஏச சர்வேஸ்வரக ஏஷ யோனிஹி, இவர்தான் சர்வேஸ்வரன், இவர்தான் யோனி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. யோனினா என்ன அர்த்தம், நிர்குணத்தை நீங்க கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, நிர்குணத்தை அடையணும் அப்படின்னா இந்த ஜகத்தை தாண்டி போகணும். ஜகத்தை தாண்டி போகணும்னா நடுவுல இருக்கிற அந்த வாசல் எது அப்படின்னா துவாரம், அந்த பரமேஸ்வர தத்துவம். சிவபெருமான் தான் டிக்கெட் கொடுப்பார், உள்ள என்ட்ரி பண்ண மாட்டார். பக்தி இல்லைன்னா உள்ளேயே என்ட்ரி ஆக முடியாது மோட்ச சாம்ராஜ்யத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த சகுண ஈஸ்வரன் தான் யோனி. நிர்குணத்தை அடையணும் அப்படின்னா அதுதான் துவாரம். அப்ப நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா சகுனத்தை விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை அறிகிறேன் அப்படின்னு புத்திசாலிகள் நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். புத்திஜீவி, நிறைய புத்திஜீவி இருக்கான். பக்தியை விட்டுட்டு அப்படி பக்தியை விட்டுட்டு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவன் ஈஸ்வரனோட நிர்குணத்தை அடையவே முடியாது. சகுனத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அது நடக்கும். அவர்தான் ததாமி புத்தி யோகம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷன் கொடுக்கிறார். புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை அறியறதுக்கான சாமர்த்தியத்தை அவர் தான் கொடுக்கிறார். இப்ப நம்ம வந்து பகவத்கீதை கேட்கிறோம் அப்படின்னா அவர் தான் கொஞ்சோண்டு கருணைப்பட்டிருக்காரு நம்ம மேல. போட்டோம், இவன் நிறைய நமக்காக சுத்தி இருக்கான், நிறைய கோயிலா சுத்தி இருக்கான், நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கான். சரி, ஒரு பகவத்கீதை இந்த ஜென்மத்துல கேட்கட்டும், அப்படியே மேல பிடிச்சிட்டு வந்துடட்டும் அப்படின்னு அவர் தான் நமக்கு வந்து இந்த புத்தியை கொடுத்துருக்கார். போ பகவத்கீதைக்கு போய் உட்காந்து கேளு. காலையில இந்த மார்கழி மாசத்துல சில்லுன்னு குளிருக்கு அழகா இழுத்து போட்டுட்டு தூங்காம ஒரு 6 மணி 7 மணிக்கு மெதுவா எந்திரிச்சு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிறத விட்டுட்டு காலையில எந்திரிச்சு பகவத்கீதை கிளாஸ்க்கு வா அப்படின்னு யார் தூண்டுறா? உள்ள இருந்து பகவான் தூண்டுறார். ததாமி புத்தி யோகம், நமக்கு புத்தி யோகத்தை தரார். புத்தி யோகம்னா இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்து கிளாஸ் கேளு, ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கோ, அதுல நிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வரட்டும் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுக்கிரகம் பண்றார். எப்படி? பூஜையோட நல்லா ஈஸ்வரனை வந்து நம்ம ஆராதனை பண்ணதோட பலன் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்லோகங்கள் மதாஸ்ரயன்றதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா முதல் விஷயத்துல முதல் ஸ்லோகத்துல 3 விஷயம். ஒண்ணு மையாசக்தமனா பார்த்த, பகவானிடத்திலேயே புத்தியை கொடுத்து மனசை கொடுத்து இருக்கிறது.
ரெண்டாவது மதாசிரயக, பகவானையே டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் எது அப்படின்னா யோகம் யுஞ்சன், யோகத்தோடு கூடி இருக்கிறது. யோகம்னா சதா காலமும் ஏகாகிர சித்தத்தோடு பகவானோட நாமரூபத்திலேயே சிந்தனை பண்றது. இதுக்கு பேர் தான் இந்த 3 விஷயங்களை இங்க சொல்லிட்டார். இந்த 3 விஷயங்களோட இருந்து இந்த பாடத்தை நம்ம கேட்கணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதா யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தோடு சேர்ந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமில்லாமல் சொல்ல போகின்றேன். விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சுவானுபவ சயுக்தம், சுவானுபவத்தோட இருக்கிறது. சுவானுபவம்னா என்ன அர்த்தம்? இப்போதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அறியணும், அறிஞ்சதுக்கு பிறகு தரிசனம் பண்ணணும், அதுக்கப்புறம் 3வது அதுல பிரவேசம் பண்ணணும். 3 காரியம் இருக்கு. முதல்ல கேட்கணும், அதுக்கு பேர் ஞானம். இப்ப முதல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தத்துவங்களை எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு தெரிஞ்சிடும். இந்த 12வது அத்தியாயம் முடியும் போது இருக்கிறது எல்லாம் பகவான் தான் தெரிஞ்சிடும். அப்ப பகவான் தான் தெரியும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டா இல்லாம அன்லிமிட்டான பக்தி. ஈஸ்வரனை எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சதுக்கு பிறகு அதை தரிசிக்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் தான் பார்க்க ஆரம்பிக்கிறது. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே யாராவது வந்து சைத்தானி யாராவது இருக்காங்களா? ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் சொல்ற மாதிரி சைத்தானி, சைத்தானி அப்பால் போ அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை. எல்லாம் வாசுதேவ சர்வமிதின்ற ஞானம் நமக்கு வந்துடும், பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா மனசு அடங்கி அந்த ஒரே தத்துவத்திலேயே லயிச்சு சமாதி பண்ற சாமர்த்தியம் கிடைச்சிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி, அனுபவம், சுவானுபவம். அதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் விஞ்ஞானம் இந்த 2தோடையும் கூடிய இந்த ஞானத்தை நான் என்ன பண்ண போறேன்? வக்ஷ்யாமி அசேஷத்தக, மிச்சமில்லாம சொல்றேன் சுவாமி அப்படின்ற. என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பார், சாமி, நம்ம சதானந்தன் தான் ஃபோன் பண்ணுவார். சாமி, என்ன சாமி நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க சாமி, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்களா சாமி அப்படின்னா? ஆமா, என்னோட குருநாதர் எனக்கு மிச்சம் இல்லாம சொல்லி கொடுத்தாருல. பரம்பரையா கிருஷ்ண பரமாத்மால இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா எதையாவது மிச்சம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா நம்மளோட பெருசாயிருவானோ அப்படின்னு. நான் ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சுவாமிகள் மாதாஜி சுவாமி 2 பேர் வந்தாங்க. பிதா மாதா 2 பேர். இப்பெல்லாம் எல்லாமே ஜோடியா தான் இருக்காங்க சன்னியாசி எடுத்துக்கிட்டு. அப்போ வந்து பிதாவும் மாதாவும் பக்கத்துல இருந்தாங்க. ஒரு டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை, பகவத்கீதை தானே நமக்கு ஆதாரம், நல்லா டீட்டெயிலாக ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா அவங்களுக்கு நல்லா புரிய வச்சு நல்லா இது பண்ணுறேன். இந்த மாதாஜி பிதாஜி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட லெக்சர் ஹால்லேருந்து பக்கத்து வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருந்தோன்னே இவங்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டோன்னே சுவாமியும் மாதாஜி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாமி, என்ன சுவாமி எல்லாத்தையும் சொல்கிறீங்க நீங்கள்? இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சாமி, இது மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சொல்லணும். ஐயோ, அதாங்க நாசமாக போச்சு. இப்போ மறைச்சி வச்சு எல்லாத்துக்கும் பக்தியையும் ஞானத்தையும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அவனை வந்து பார்த்தீங்கன்னா கை தூக்கி விடணும். சொல்லாமையே விட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியாமல் போச்சு. கர்மயோகத்தை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பக்தி எப்படி பண்ணணும்னு தெரியல, ஈஸ்வரன் யாருன்னு தெரியல. அப்போ மிச்சம் வச்சு நம்மளோட பெருசா வளர்ந்துருவானோ. சாதுக்கள் மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இது இருக்கும், ஜலஸ் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் வேற இருக்கும், சிஷ்யன் நம்மளோட பெருசாயிருவானோ அப்படின்னு. எனக்கு ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, உங்களை யார் திரிகால சந்தியா பண்ண சொன்னா? எங்க திரிகால சந்தியா பண்றது கரெக்டு தானே, உங்களை யார் திரிகால சந்தியா பண்ண சொன்னா? நான் கொஞ்சம் வேதம் படிக்கிறேன். வேதம்லாம் எதுக்கு உங்களுக்கு படிக்கணும்? எதுக்கு சமிதாதானம் பண்றீங்க? ஏன் அதை படிக்கிறீங்க, இதை படிக்கிறீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை தாண்டி நான் போயிடுவேணும்னு அவருக்கு பயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மிச்சம் இல்லாம நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு. என்னது? இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையும் இல்லை, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்க வேண்டியதுதான். பகவானோட விஷயம் அது. பகவானோட ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லாம, எதையும் மறைக்காம, ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கறது. ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் எதுவும் மறைச்சு வைக்கிறதுக்கு அவசியம் இல்லவே இல்லை.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் மிச்சமில்லாமல் உனக்கு சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, எதை அறிந்த பிறகு யஜ்ஞாத்வா, எதனை அறிந்த பிறகு நேக பூயோன்யது ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தை, எதை அறிந்த பிறகு உனக்கு மிச்சம் அறிய வேண்டியது என்று இந்த உலகத்துல ஒன்றும் இருக்காதோ அது மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ரெஃபரன்ஸ் போட்டு 6:22 போட்டுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்தவங்க, நான் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போனீங்கன்னா தெரியும், 20-30 வருஷமா பாடம் கேட்குறவங்களாம் தெரியும். இப்போ நம்மள்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பாடம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட சர்ச்சிங் நின்று போச்சு அப்படின்னா, இல்லை நிற்கல, சர்ச்சிங் போயிட்டே இருக்குல்ல. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களோட சர்ச்சிங் போயிட்டே இருக்குங்க. ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் சர்ச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன, இது என்ன, கிராமரில் என்ன இருக்குது, அது என்ன, இது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஐயோ கிராமர் படிக்கலையே, தர்க்கம் படிக்கலையே அப்படின்னு, யோகம் படிக்கலையே, குரு மீமாம்சா படிக்கலையே அப்படின்னு, இதை படிக்கல அதை படிக்கலன்னு போயிட்டே இருக்கும் ஞான விஷயத்தில். இதே அனுபூதி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா பூரணமாயிடும். அதுக்கப்புறம் தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. 3:17 எடுத்துக்கணும். 3:17 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, யஸ்துவாத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தமானவக ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. எவன் ஆத்மாலேயே ரம்மிக்கிறானோ, ஆத்மாலேயே சந்தோஷப்படுறானோ, ஆத்மாலேயே திருப்தி அடைகிறானோ, அனுபூதி, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைப்பா. அப்ப ஞானத்தை அடைஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி அடையாத வரைக்கும் பூரணமாகாது ஞானம். அப்ப எதைய அறிந்த பிறகு உனக்கு திரும்ப அறியறதுக்கு ஒன்றும் இருக்காதோ. பகவான் ரமண மகரிஷி சொல்றார், ஹரித்வார் போலாமான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாரு, என்ன ஓய் அங்க ஏதாவது 6வது பூத்தம்னு ஏதாவது இருக்குமா ஓய் அப்படின்னு. எதையாவது பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது பஞ்சபூத்தங்களுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஏதாவது இருக்குமா? இங்க என்ன புதுசா இருக்க போகுது? இதான் ஞானம். இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி ஆனதுக்கு பிறகு இதை பார்க்கலாம், இதை அடையலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்ற எல்லாம் பூரணமா நிவர்த்தி ஆயிடுது. தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு செய்ய வேண்டியது என்று எதுவுமே இல்லை. சதா ஆத்மாலேயே ஆத்மாராமனா இருப்பான் அப்படின்னு 3:17 சொல்லுது அனுபூதியை பத்தின விஷயத்துல. அப்புறம் 6:22 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, எம் லாபம் எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதேனாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. அருமையானது. எதை அடைந்த பிறகு, எம் லப்த்வா, அந்த பரமாத்மாவோட அனுபூதி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, நல்லா உண்டானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் பிரம்மானந்தத்தை அடைஞ்ச பிறகு அதுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாபம் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு நிலை வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஆத்மானந்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே உங்களை வேற எதுவும் வேணாம் சாமி அப்படின்னு நிற்க வச்சிடும். அதே நேரத்தில் ஆத்மானந்தம் உண்டாகாமல் நீங்கள் விஷயானந்தத்திலேயே சப்தத்தை கேட்டுக்கிட்டே போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை திருப்தி உண்டாகவே உண்டாகாது. அப்போ எதை அடைந்த பிறகு இதுக்கு அதிகமாக அடைய வேண்டியது ஒன்றும் இல்லாமல் போகுமோ அதுதான் அனுபூதி ஞானம், பிரம்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம். அதை அடைந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய துக்கம் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவன் வந்து அசையவே மாட்டான் தன்னுடைய சொரூபத்திலிருந்து அப்படின்னு சொல்லுது. அதுதான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, யஜ்ஞாத்வா நேகபூயோன்யது, எதை அறிந்த பிறகு இந்த உலகத்தில் மிச்சம் என்பது அறிவதற்கு இருக்காதோ அதை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு விஞ்ஞானத்தோடு அனுபூதியோடு சேர்ந்து ஞானத்தை உனக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தை சொன்னார். 3வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 6-8 என்ன ஸ்லோகம் இருக்கு, ஞான விஞ்ஞான திருப்தாத்மா இருக்குல்ல, ஆமா அது வந்து ரெஃபரன்ஸ். அது நேற்று சொன்னது, இந்த ஞானம் விஞ்ஞானம் இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து சொல்றாரு. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்னன்னு 6-8 இருக்கிற பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, சாஸ்திரோக்த பதார்த்தானம் பரிஞானம் ஞானம். ஞானம்னா என்னப்பா அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு சப்தங்களுக்கும் அர்த்தம் தெரியணும்ல, சாஸ்திரத்தில் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கும்போது முதல்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது, மெதுவா மெதுவா மெதுவா
சப்தம் அர்த்தம், சப்தம் அர்த்தம் இதான் கிடைக்கும். இப்ப ஞானம்ன்ற சப்தம்னா என்ன அர்த்தம் சுவாமி? ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்தத்தோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சப்தங்களுக்கு இந்த அர்த்தம், இது ஞானம். இப்ப உங்களுக்கு கேட்க கேட்க என்ன வந்துடும்? ஒரு 3 வருஷம் தொடர்ந்து பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்த ஞானம் வந்துடும். இதுக்கப்புறம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த அர்த்தங்களை என்ன பண்றது அப்படின்னா சுவானுபவம் பண்றது எது இருக்கோ அதுக்கு பேர் விஞ்ஞானம். அந்த சுவானுபவம் பண்றதுக்கு பேரு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமாகவே அதை அனுபூதி பண்றோமே அதுக்கு பேரு விஞ்ஞானம் அப்படின்னு 6-8 வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல ஞானம் விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்றார். அதனால அதையும் போட்டுக்கலாம். நடிச்சா இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம் ஆச்சாரியர் வர்றார். 3வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க, இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கதமிதி உச்சியதே. இந்த ஞானம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல சொல்லியிருக்காரு. எதை அறிந்த பிறகு இந்த உலகில் அறிய வேண்டியது என்று மிச்சம் இருக்காதோ. நல்லா ஒழுங்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுங்க. இப்போ ஒழுங்கா பகவத்கீதை கேட்க 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா வேற சத்சங்கம் கேட்கறதே விட்டு போயிடும் உங்களுக்கு. ஒன்னும் சத்சங்கம் கேட்க வேணாம், ஒன்னும் படிக்க வேணாம், போதும் இது போதும் அப்படின்னு ஒரு பகவத்கீதை போதும் அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும். இந்த வேதாந்தம் போதும், சுவாமி சொல்றது போதும், வேற எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா சுவாத்தியாயம் பண்ணும் போதே ஒரு நிஷ்டை வந்துடும், வெளியில இருக்க விஷயங்கள்லாம் விட்டு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரவணெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மற்ற எதையுமே படிக்கிறது, புக்கை எடுத்து பார்க்கறது கூட நின்று போயிடும். மெதுவா மனசு லயிக்க ஆரம்பிக்கும். மனசு லயிச்சு அதுல வந்து நின்றுச்சு அப்படின்னா நான்ல. அதுக்கப்புறம் இந்த அறிய வேண்டியது ஒண்ணு இல்லவே இல்லை. சர்வம் மித்யா பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு நினைக்க வந்துடும். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கதமிதி உச்சியதே. அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். லாஸ்ட்ல ஆச்சாரியார் முடிக்கும் போது 2வது ஸ்லோகத்தோட பாஷ்யம் முடிக்கும் போது பாருங்க, அதோ விசிஷ்ட பலத்துவாத் துர்லபம் ஞானம் இருக்கா. இந்த ரொம்ப ஸ்பெஷலான ஞானம், எதை அறிந்த பிறகு உங்களுக்கு வேற இச்சையே உண்டாகாதோ, பரம திருப்தி உண்டாகுமோ, அதுதான் இந்த ஞானம் விஞ்ஞானம்ன்றது. அப்போ இந்த ஞானம் எப்படிப்பட்டது சுவாமி? ஈஸியா கிடைச்சிருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் துர்லபம், கிடைப்பதற்கு அரிதானது, ரேருங்க, ரொம்ப ரேரஸ்ட். இருக்கிறதே ரேரஸ்ட் இந்த உலகத்துல எது அப்படின்னா இந்த ஞானமும் இந்த விஞ்ஞானமும் தான் ரொம்ப ரேரஸ்ட். அப்போ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கதமிதி உச்சியதே எப்படி அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்ல போறோம் அப்படின்னு ஆச்சாரியார் கதமிதி உச்சியதே. எவ்விதமா இதை துர்லபம்னு சொல்றீங்க, ரேரஸ்ட்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ஆரம்பிக்கிறார். 3வது ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு மனுஷ்யானாம் மத்தியே. ஆச்சாரியார் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, ஆயிரக்கணக்கான மனிதர்களின் மத்தியில். சகஸ்ரேஷு அப்படின்னா ஆயிரக்கணக்கான, மனுஷ்யேஷுனா மனிதர்கள் மத்தியில். சஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் அர்த்தம் எடுக்கணும். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மத்தியில் கஷ்சித் யாரோ ஒருத்தன். உங்க ஸ்ட்ரீட்ல இப்ப எண்ணி பாருங்க, உங்க ஸ்ட்ரீட்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, உங்க ஏரியால எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. உங்க ஏரியால ஒரு ஒரு நகர் இருக்கும், ஏதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் இருப்பாங்க. இதுல பகவத்கீதை காலையில எந்திரிச்சு யாரு கேட்கறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க, எல்லாம் உங்க வீட்லயே பார்ப்பாங்க. இதுக்கு வேற வேலை இல்லை, சும்மா காலையில எழுந்திரிச்சு ஏதோ சாமியார் புலப்பத்து போய் எதையோ சொல்லிட்டு இருக்காரு, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்ப நான் ஊர்ல பைத்தியம், நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம். ஏன்னா ஆயிரக்கணக்கான மனுஷங்க மத்தியில கஷ்சித் யாரோ ஒருத்தர், கஷ்சித்ன்றதுக்கு அர்த்தம் யாரோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா யததி சித்தையே, இந்த ஜென்மம் சாஃபல்யமாகணும்,
எனக்கு மோட்சம் அடையணும், பகவான அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான சித்தி பண்றதுக்கு, மோட்சத்தை சித்தி பண்றதுக்காக யததி முயற்சி செய்கின்றான். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தர் தான் என்னை அடைவதற்கு, என்னை சித்தி பண்றதுக்கு முயற்சி பண்றான். யததாமபி சித்தானாம். ஆனா ஊர்ல ஏகப்பட்ட பேரு அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து முயற்சி பண்றாங்க. ஆனா யததாமபி சித்தானாம், அது மாதிரி எத்தனம் பண்ணக்கூடிய, பிரயத்தனம் முயற்சி பண்ணக்கூடிய மனிதர்களிலும் கூட கஷ்டித்து, கஷ்டித்து அப்படின்னா யாரோ ஒருத்தர் தான், ஆயிரக்கணக்கான பேர்த்துல ஒருத்தர் தான் முயற்சி பண்றாங்க. அப்போ எடுத்துங்களா, 1000 எடுத்துக்கிட்டே பாருங்களேன், லட்சம்லாம் போவேன், 1000 எடுத்துங்க. அப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 130 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 1000 ஒவ்வொருத்தரா எடுத்துங்க. எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோடி, சில கோடிகள் தேரும். அப்போ ஆத்தியாத்மிகத்துல இந்த ஆத்மாவை அடையறதுக்கான முயற்சி பண்றவங்க ஒரு 5 கோடி பேர்னு வச்சுங்க இந்தியால. இந்த 5 கோடி பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றவங்களுடைய கஷ்டித்து யாரோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான முயற்சி பண்றவர்களையும் யாரோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தக மாம் வேதி, உள்ளது உள்ளபடி பகவானை, என்னை தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்லியாச்சு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல வந்து ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 6 லிங்கம் இருக்கு, அடையாளம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அடையாளமா வச்சு அதை வச்சுக்கிட்டு இந்த வேதாந்தம் எதை சொல்லுது அப்படின்னு நிர்ணயம் பண்றது. அதுல வந்து இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அபூர்வதா அப்படின்னு பேரு. இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லிங்கத்துக்கு பேர் அபூர்வதான்னு ஒரு லிங்கம். அபூர்வத்தான என்ன அர்த்தம்? ஆச்சரியங்க. இந்த 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 ஆத்ம ஞானத்தை கேட்கறாங்கல்ல, இப்ப நீங்க ஒரு 90 பேர் பாடம் கேட்கறீங்க அப்படின்னா, ஐயோ நீங்களும் அமேசிங், நீங்களும் ஆச்சரியம், ரொம்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல, இந்த பகவத்கீதையை கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கேன். ஆச்சரியம். நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா, எதையோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப ஃபேஸ்புக்கை திறந்தா, ஒரு யூடியூப்பை திறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வருது. ஒரு அம்மா வந்து சொல்லுது, என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளைடர் விமானம் வந்து என் பையன் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஒரே வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆவல் இருக்கு. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அது பித்துக்குளித்தனமா இருக்கு. பஞ்சாங்க பிராமணனா இருக்கானே, இவன் வந்து பகவான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கானே, பைத்தியமோ அப்படின்னு சொல்றவன் தான் இந்த ஊர்ல இருக்கான். அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நமக்குள்ளார புத்தி யோகத்தை கொடுத்திருக்கார், சர்ச்சிங் மைண்டை கொடுத்திருக்கார். பகவான் யாரு, மோட்சம் அடையணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேரஸ்ட் பீஸ் நம்ம எல்லாமே ஆன்டிக், நம்ம எல்லாம் ஆன்டிக் தான். நம்ம எல்லாம் ரேரஸ்ட் டைனோசர்ஸ் மாதிரி ரொம்ப அதிசயமான ஜீவராசிகள், ஜந்துக்கள் நம்ம எல்லாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபூர்வத்தான்ற லிங்கம் இங்க சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னா இந்த சாப்டர்லயே, நம்ம பகவத்கீதையிலேயே 2:29 2வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன், என்னன்னா பகவத்கீதையை சுருக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா சுருக்கிடலாம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனமன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டித். 2:29 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சொல்றது எல்லாம் அப்படியே இருக்கும். ஆச்சரியங்க, நம்மெல்லாம் அமேசிங், நம்மெல்லாம் அமேசிங். யாரெல்லாம் வேதாந்தம் கேட்கிறாங்களோ அவங்களாம் ஆச்சரியம், ரேரஸ்ட் பீஸ் எல்லாமே. ஆச்சரியவத்து பஷ்யதி, எவனோ ஒருத்தன் இந்த ஆத்மாவை வந்து பார்க்கிறான், எல்லாத்திலையும் பகவான் இருக்காருன்னு பார்க்கறான். ஆச்சரியவத்து கஷ்டித்து பஷ்யதி, ஆச்சரியவத்து வதத்தி, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஆத்மாவை பத்தி பேசுறாங்க. இப்ப போய் எங்கேயாவது தெருவில் பேசி பாருங்க, யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு. திருவண்ணாமலையிலேயே ஆத்மாவை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடைக்கலங்க, ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஆத்மாவை பத்தி யாராவது கேட்பாங்களா, யாராவது சொல்லலாமா, இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. யுரேக்கா சில சமயம் சப்தங்க ஞானம் கிடைக்கும் போது யுரேக்கான்னு குதிக்கலாம் போல இருக்கு. யார்ட்டையாவது ஷேர் பண்ணணும்னு. யாரா கிடைப்பானா? யாருமே கிடைக்க மாட்டேன்றான். ஏன்னு கேட்டீங்கன்னா இத பேசுறவன் ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, ஆச்சரியவத் வதத்தி, வதத்தின சொல்றவன் ஆச்சரியம். ததைவச்ச அந்யக, ஆச்சரியவச்ச அந்ய
ஸ்ருணோதி கேட்கிறவன் ரொம்ப அரிதானவனா இருக்கான், கேட்கிறவன் ரொம்ப ரேரஸ்ட், அதை சொல்றவனும் ரொம்ப ரேரஸ்ட். எங்கேயாவது இப்போ தமிழ்நாட்டில் கேட்டு பாருங்க, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கர பாஷ்யத்தோட பகவத்கீதைய ரொம்ப டைம் கொடுத்து யாராவது சொல்றாங்களான்னு கேட்டு பாருங்க. அநேகமா இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன யாராவது இருக்காங்களாச்சு? நமக்கு தெரிஞ்சு சங்கர பாஷ்யம் சொல்றவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. பதமா பிரிச்சு சொல்றதுக்கு, டீட்டெயிலா சொல்றதுக்கு ஆள் இல்லை. லெக்சர்ஸ் நிறைய இருக்கு, பகவத்கீதை வந்து லெக்சர்ஸ் நிறைய இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவே நமக்கே தெரியுது. இப்ப நான் சொல்றது ஆச்சரியம், அதுக்கப்புறம் நீங்க கேட்கறது ஆச்சரியம். பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா லெக்சரா சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து சமஸ்கிருதத்தை வந்து பதம் பதமா பிரிச்சு விசாரத்தோட சொன்னா என்ன சுவாமி போர் அடிக்குது, ரொம்ப இழுன்னு இழுத்துட்டு இருக்கீங்க, நான் வேற வேலை பார்க்க போறேன் சாமி, வேற குருநாதரை பார்க்க போறேன்னு போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கிற நீங்க ஆச்சரியம், சொல்ற நானும் ஆச்சரியம். இந்த கேட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு, வாசுதேவன் தான் சர்வமிதம் அப்படின்னு எவன் பார்க்கிறோம் அவன் ஆச்சரியம் பார்க்கிறவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி அப்படின்னா, ஸ்ருத்வாபி ஏனம் வேதன சைவ கஷ்டித்து, நிறைய பேர் கேட்டாங்க, கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க, வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க. சிரவணம் பண்ணவங்க மனனத்துக்கு போறது இல்லை, மனனம் பண்ணவங்க நிதித்தியாசனத்துக்கு போய் பகவான் அனுபூதி பண்ணணும்னு யாருக்கும் ஐடியா இல்லை, டிராப் அவுட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12th டிராப் அவுட்டு, நிறைய பேர் டிகிரிலேயே பாதியிலேயே என்ன ஒருத்தர் வந்தார், நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், பாதியில் நிப்பாட்டேன், எனக்கு பயமா, ஐயோ சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், அவர் பாதியில் டிராப் அவுட்டு. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா என்னோட பாடத்தில் படிக்கும் போது பிரம்மசூத்திரம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, நல்லா தொடர்ந்து கண்டினியூஸாக பிரஸ்தனத்திரம் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முடிச்சா டைம் ஆயிடுனா பிரம்மசூத்திரம் முடிச்சிருப்பார். ஜிதேந்திரன் ஒரு பிரம்மச்சாரி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி விட்டுட்டு போயிட்டார். அடப்பாவுமே ஏன் விட்டு போற, அதை டிஸ்கண்டினியூ பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா நடக்கும், நம்ம பார்க்கமே லைஃப்ல பார்த்துட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, மனனம் பண்றதுக்கு ஆள் இல்லை. மனனம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அனுபூதிக்கு போறதுக்கு நிதித்தியாசனத்துக்கு போற ஆட்கள் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2:29 இது சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி இது வேற எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல 2:7 போட்டுங்க. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:7 வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே சொல்லியிருக்கு. 2:7 வந்து பாத்தீங்கன்னா அருமையானது. கட்டோபனிஷத் 2:7 சொல்லியிருக்கு, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யா. அருமையானது. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றார், இந்த ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யக, வேதம் சொல்லுது சிரவணம் பண்றதுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஸ்லோகம் நான் ஏற்கனவே 6வது அத்தியாயம் சொல்லியிருக்கேன், உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் ந அவசாதையேத், ஒரு ஸ்லோகம் இருக்கு. தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இப்ப நமக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் வந்து திரும்ப எப்ப கிடைக்கும்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கிரிப் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு ஆச்சாரியார் கிடைக்கிறது கஷ்டம். ஆச்சாரியார் கிடைச்சாலும் அவரோட நமக்கு டியூன் ஆகணுமே, அவர் கம்யூனிகேட் பண்ற விஷயம் நமக்கு கம்யூனிகேட் ஆகணும், அது ரேரா இருக்கும். நிறைய பேர் சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நமக்கு கம்யூனிகேட் ஆகாது, ஏதோ பிடிக்காம போயிடும். அப்போ ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, சம்சார சமுத்திரத்துல போயிட்டு இருக்கோம், ஒரு சின்ன கட்டை கிடைச்சதுன்னா கூட என்ன பண்ணணும், கெட்டியா பிடிச்சிக்கணும். இல்ல எனக்கு பெரிய போட்டு தான் வேணும் நான் அப்படின்லாம், கையில ஒரு சின்ன கட்டை கிடைச்சா கூட என்ன பண்ணணும், கெட்டியா பிடிச்சிக்கணும், அதை பிடிச்சி கரை செய்யறதுக்கான வழியை பார்க்கணும். அது மாதிரி இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு, வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றார், ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யக, சிரவணம் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறதே இல்லை. இது ஆத்மாவை பத்தி பேசுறவங்க எங்கேயும் இல்லை. எதையாவது பூஜை புனஸ்காரம் பரிகார பூஜை எதையாவது பண்ணிட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு ஜீவனம், எல்லாம் காமியம் தான் போயிட்டு இருக்கு. ஈஸ்வர தத்துவம் யாருக்கும் தெரியறது இல்லை. க்ஷவனம் பண்றதுக்கு பெரிய பாக்கியம் வேணும். சுன்வந்தோ அபி பகவோ யம்ன வித்யுஹு, கேட்டாலும் கூட நிறைய பேர் மனனத்துக்கு போறதில்லை, நிதித்தியாசனத்துக்கு போறதில்லை, புஷ்அப் பண்றதில்லை. புரிஞ்சா போதும்னு விட்டாங்கன்னா என்னாச்சு, அவ்வளவுதான், அனுபூதி பண்ண முடியாது.
விஞ்ஞானம் கிடைக்காது. ஞானத்தோட நின்றோம், விஞ்ஞானம் நடக்காம விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து ஆச்சரியோ பக்தா, அதான் இப்ப சொல்ற, இங்க சொல்லும் போது சொல்ற, இத சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை பத்தி பேசுறவங்க அரிதானவர்கள். ஆச்சரியோ பக்தா குஷலோசிய லப்தா, இதை அடையிறவங்க இருக்கீங்களேங்க, ஐயோ புண்ணியாத்மாக்கள். பகவானே சொல்றார், நல்லா யம தர்மராஜா சொல்றார், இத அடையிறவங்க உட்கார்ந்து பாடம் கேட்குறீங்களேங்க, பொறுமையா உட்கார்ந்து 1.5 மணி நேரம் இருந்தாலும் சொல்லுங்க சுவாமி நான் பூர்ணமா கேட்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க, நீங்கெல்லாம் புண்ணியசாலிகள்ங்க, மகாபாகியவான்கள். சொல்றவனும் அரிதானவன், இதை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றவர்களும் இந்த ஞானத்தை ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு. ஆச்சரியோ ஞாத்தா, இதை கேட்டு தெரிஞ்சு முறையா சிரவண மனனம் போனீங்க அப்படின்னா அந்த அறிபவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் மந்திரம் இருக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆச்சரியம். ஆச்சரியம் ஏன் சொல்லுது அப்படின்னா, விடாதீங்க, கிரிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா இதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பகவானோட சொரூபத்தை தெரிஞ்சு அவனிடத்திலேயே மனசை வச்சு இந்த லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கணும். எண்டு கார்டு இந்த சம்சாரத்துக்கு போட்டுறணும். இது மாதிரி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிடைக்காது அப்படின்றதுக்காக தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் இதை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஒரு சின்ன லைன் இருக்கு, மனுஷியானாம் மத்தியே. மனுஷியானாம்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் மத்தியில். சகசிரேஷு மத்தியே. சகசிரேஷ்னு என்ன அர்த்தம்? சும்மா ஆயிரக்கணக்கான மனுஷங்கன்னு சொல்றோம், சும்மா ஒரு கணக்குக்காக. ஆயிரக்கணக்கான மனுஷங்க மத்தியில் அப்ப என்ன அர்த்தம்? ரேரஸ்ட்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான மனுஷங்கள் மத்தியில்னா அநேக மனிதர்கள் மத்தியில். கஷ்டித்து, கஷ்டித்தன யாரோ ஒருத்தர். யததி, யதத்தினா பிரயத்தனம். உட்காந்து கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். நான் சிரவணம் பண்ணும் போது நான் அனுபவிச்சிருக்கேன்ல, ரொம்ப கஷ்டம். உட்காந்து நெளிஞ்சுக்கிட்டு இருக்கணும், பாடி ஹெல்ப் பண்ணாது, எல்லாம் ஹெல்ப் பண்ணாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாடம் கேட்கறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அப்ப முயற்சி இருக்கா? ஆமா, அடக்கி உடங்கி கையை காலெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா உட்காந்துருக்கணும். சாமி ஏதோ திட்டிடுவாரோ ஏதாவது பண்ணணும்னா அப்படின்னு. திடீர்னு நான் திட்டிடுவேன், யாராவது கொஞ்சம் தப்பா இது பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு எதையாவது விவகாரம் பண்ணீங்க திட்டிடுவோம். பயந்து பயந்து உட்காரணும். ஐயோ சாமி திட்டிடுவாரு, ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு பயபக்தியோட உட்காந்து கேட்கணும். கஷ்டம் தானே. யாராவது உங்களை திட்டிருப்பாங்களா? நிறைய பேர் வந்து வயசான காலத்துல யார் திட்ட போறா அவங்கள? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆச்சாரியார் எப்போ திட்டிடுவாரோ, நம்ம பார்த்து இருந்துக்கணுமே அப்படின்னு. நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். இங்கே எதையாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு பயம், ஆச்சாரியாரை பார்த்தாவே பயம். இதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ உட்காந்து பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி ஒடுங்கி பாடத்தை கேட்கறது ரொம்ப கஷ்டம், முயற்சி பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதத்தி முயற்சி பண்ணுறாங்க, பிரயத்தனம் கரோத்தி, பிரயத்தனம் பண்ணுறாங்க. சித்தையை எதுக்காக இது பண்ணுறீங்க? ஏதாவது லாபத்துக்கு. இந்த வேதாந்தம் கேட்டு ஏதாவது கிடைக்குமா சொல்லுங்க? ஏதாவது கிடைக்குமா சாமி? வேதாந்தம் கிடைச்சா? வேதாந்தம் கேட்டால் மோட்சம் தான் கிடைக்கும். அப்போ மோட்சத்தை சித்தி பண்றதுக்காக, இந்த ஜென்மம் சாஃபல்யமாகணும் அப்படின்றதுக்காக, பிறவி பயன் உண்டாகணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. சித்தையே, சித்தி அர்த்தம்னா சித்தி பண்றதுக்காக, சித்தியை பிரயோஜனமாக கொண்டு முயற்சி பண்றாங்க. தேஷாம் யததாம் அபி சித்தானாம். அப்படி முயற்சி பண்ணக்கூடிய சித்தர்களா இருந்தாலும் கூட, நிறைய பேர் சித்தி பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் கூட, ஏவகி தேயே மோக்ஷாய யதந்தே, நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், மகாராஷ்டிரால இருந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்துருவாங்க. ஆலந்தின்னு ஒரு ஏரியா இருக்கு, பண்டரிபுரம் ஆலந்தி இது மாதிரி ஒரு ஏரியாவே இருக்கு. மராட்டா தேசம்னு பேர் அந்த ஏரியா பேரே. ஐயோ அற்புதமான தேசம். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வர் மகாதேவ்லாம் வந்தார், இதெல்லாம் வந்தாரு. பண்டரிபுரம்லாம் போய் பார்க்கணும். ஐயோ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துக்காக அனுப்பி விட்டுருவாங்க. அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் உட்காந்து பாடம் படிப்பான். சின்ன சின்ன பசங்க எல்லாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஃபோர்ட் போடுவான். நல்லா எப்போ பார்த்தாலும் ஒரு கிராமர் புக்கை கையிலேயே வச்சுருப்பான். ஃபுல்லாக மெமரிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். தர்க்கம் ஞானம் எங்களை காட்டிலும் நல்லா படிப்பாங்க. நிறைய சாதுக்களை காட்டிலும் எதுக்குன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆகிறது, காலேஜில் டீச்சர் ஆகிறதுக்கும் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் படிப்பாங்க. கதா பிரவச்சனம் பண்ணுறதுக்காக படிப்பாங்க. நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் என்ன இருக்கும், இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா மோட்சம் இருக்காது. அதனால இங்கே ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா தே ஏ மோக்ஷாய யதந்தே தேஷாம் கஷ்டித்தேவ மாம் வேத்தி தத்துவத்தோ யதாவத்து. அப்போ மோட்சத்துக்காக படிக்கிறவங்க ரொம்ப அரிதானவர்கள். வேற எதுக்காவது இப்போ யூனிவர்சிட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கிட்டு நிறைய யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களாம் பிஏ எம்ஏ படிக்கிறவங்களாம் இருக்காங்க, ஃபிலாசபி. அவங்களுக்குலாம் மோட்சம் அடையணும்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது.
அப்போ யாரும் மோட்சம் அடையணும்னு முயற்சி பண்றாங்களோ அவங்கள கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலகீனங்கள்ல மாட்டிப்பாங்க. நிறைய சாதுக்கள் நாக்குல வந்து பாத்தீங்கன்னா செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்டே செத்து போவாங்க சாது. அப்ப நிறைய வீக்னஸ் இருக்கும். அப்ப அந்த பலகீனத்தெல்லாம் ஒழிச்சிட்டு மேல வந்து அனுபூதி பண்ணணும் அப்படின்னா 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகி ஆத்மாவை அறிஞ்சுக்கிறவன் எப்படிப்பட்டவன்னா தத்துவத்தக அப்படின்னா இருக்கிறது பகவானை இருக்கிற மாதிரி தத்துவமா யதார்த்தமா தெரிஞ்சுக்கிறவன் யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லி முடியும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. இந்த பாடம் யாரெல்லாம் கீதைக்கு வரீங்களோ நிறைய பேர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் வரீங்க. ஒருவேளை விஷ்ணு சகஸ்ரநாமம் வராதவங்க வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நேற்று பாடத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஈஸ்வரனை ஏதோ ஒரு மூர்த்தத்தில் மட்டும் ஒரு சிலையில மட்டும் பார்க்கக்கூடாது. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார். அந்த எல்லாமா இருக்கான்றது தான் இந்த 6 அத்தியாயத்தில் நம்ம சொல்ல போறோம். இதே தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே சொல்ல போறோம். அதனால ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம்.